அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகின்றன. அதே சமயம் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வலுவாக அமருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பணிகளை கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுவது ஒரு விதமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயம் 3ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான். அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரக நிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார். மற்ற கிரக நிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் போது குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது. குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை. எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் அதிலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சி இதிலும் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக வானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறார். மற்ற கிரகநிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம், நேர்மை, வைராகியம், உயர்ந்த செயல்பாடுகள் என அனைத்தையுமே மனித வாழ்வில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயரிய செல்வத்தையும் ஆளுமை மிகுந்த அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார். அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க. அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை. அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொடுப்பாருங்க. மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள், வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் தற்போது மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார். ஏனென்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன், மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது. கல்வி, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும். நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க. மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இப்போது குரு வக்ர நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேச ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம், துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது அளவற்ற முறையில் கிடைக்கிறதுங்க. எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். தற்போது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. நேர்கதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் சுபத்துவ பாதை
பாதையில் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார். குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமமாகக்கூடிய குருவின் அமைப்பு மிக பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் சேருவதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்கள்ல மாட்டி தவித்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமல்லாது நிறைந்த முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. புத்திர பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே சமயம் சனியும் கும்பராசியில் அமருகிறார். இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி குருவின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தனாதிபதி மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. எனவே இனி 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பண வரவு திருப்திகரமாக அமையும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உருவாகிறது. கடன் சார்ந்த சுமைகள் சங்கிலி தொடர்போல் நீடித்து வந்த நிலையில் நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க. உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு வகையில் சிரமத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இனி தொட்ட காரியங்கள் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைந்தவையாக அமையும். ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படலாம். ஆனால் குரு பகவான் வலுவாக இருப்பதால் சற்று சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகமாக தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள், பதவி உயர்வு போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.